ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ பிஜிடிஆர்பி 2025ல் வரக்கூடிய இந்த தேர்வுக்காக தமிழ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், வீட்டில் இருந்து விரும்பிய நேரத்தில் எழுதுகிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து டெஸ்ட் பேட்ச் நம்பர் 2. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்த அடுத்த நாள்லேருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடந்த ஆண்டு பிஜிடிஆர்பி தேர்வில் நமது பயிற்சி மையத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் பிஜிடிஆர்பி தொடர்ந்து யூஜி டெட் நியமன தேர்வு தமிழ் மேஜரும் அதனுடைய ரெக்கார்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது மொத்தம் 512 போஸ்டிங்ஸில் நம்மளுடைய பயிற்சி மைய மாணவர்கள் 42 பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். அதில் மாநில அளவில் ஜென்ரலில் 3வது இடம், கம்யூனியில் ஃபர்ஸ்ட் ரேங்கும் எடுத்து அம்பிகான்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 114 மார்க் எடுத்து இப்போ போஸ்டிங் போகிறாங்க. அதே போல் கம்யூனியில் மாநில அளவில் வந்து 103 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த கௌரின்றவங்களும் போஸ்டிங் போகிறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, மொத்தம் 42 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே போல நீங்களும் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து வெற்றி பெற பயிற்சி மையம் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். உடனடியாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் நாங்கள் எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்முடைய மொபைல் ஆப்பில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மேஜர், சைக்காலஜி, ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு, இந்த 4 பார்ட்டையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி நியூவாக இருக்கக்கூடிய இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து இந்த டெஸ்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து மொழி வரலாறு, அடுத்த 2வது யூனிட் வந்து சங்க இலக்கியமும் சங்க மருவி கால இலக்கியமும், 3வது யூனிட் காப்பியங்கள், 4வது யூனிட் பக்தி இலக்கியம், 5வது யூனிட் சிற்றிலக்கியம், 6வது யூனிட் இக்கால இலக்கியம், 7வது யூனிட் இலக்கணம், 8வது யூனிட் திறனாய்வு, 9வது யூனிட் நாட்டுப்புறவியல், 10வது யூனிட் தமிழரோடு தொடர்புடைய பிற துறைகள். இந்த 10 யூனிட்ஸும் வந்து நமக்கான சிலபஸ். இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த கிளாஸஸ், அதாவது இந்த டெஸ்ட் எல்லாமே போகுது. இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி கொடுக்குறோம்னா, எங்களுடைய மொபைல் ஆப் மூலிமா நாங்கள் கொடுக்குறோம். அதாவது ரெடிமேடாக 100% கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எந்த யூனிட் எந்த டாப்பிக்கு வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். முதல் யூனிட்லேருந்தும் டெஸ்ட் எழுதலாம், 10வது யூனிட்லேருந்து டெஸ்ட் எழுதலாம், 5வது யூனிட்லேருந்து டெஸ்ட் எழுதலாம். இந்த மாதிரி எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி மொபைல் ஆப்பில் ரெடிமேடான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை டைம் டேபிள் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இதில் மொத்தம் 15,000 கேள்வி பதில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து எங்களுடைய மொபைல் ஆப்பில் நீங்கள் எனி டைம் எந்த பிளேஸில் இருந்தாலுமே நீங்கள் டெஸ்ட் எழுதிக்க முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அந்த ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின் பேப்பரையே நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். கம்ஃபர்டபுளான டைம் அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து நாம் கண்டக்ட் பண்ணி தரோம். ரைட், இதுக்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூல்டு பிளானே நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி இந்த பிளான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் முழுக்க ஈஸி லெவல்லையும் இருக்கும், மீடியம் லெவல்லையும் இருக்கும், டஃப் லெவல்லையும் இருக்கும். ஏன்னா பிஜி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 110 மார்க் உங்களுடைய மேஜர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் 30 கேள்வி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப 30% ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீதி கொஞ்சம் கொஷின் பேப்பர், ஒரு % ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கும். மீதி இருக்கிறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஈஸி, மீடியம், டஃப்ன்ற லெவலில் தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் 10 யூனிட்ஸ் மேஜர், 8 யூனிட்ஸ் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். லாஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்ம பயிற்சி மையத்திலிருந்து 120 கேள்விகள் கவர் ஆகிருந்தது இந்த யூஜி தமிழ் எக்ஸாம்ஸில். அதே போல் இந்த வருஷமும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு டெஸ்ட்டை தான் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு ஷெடியூல்டு கொடுத்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எந்த டைமில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். எனி டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், உங்கள் மார்க் செக் பண்ணலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எல்லாமே கவர் ஆகும். இந்த டெஸ்ட்டை நாம் எப்படி கொடுத்துருக்குறோன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாப்பிக்காக பிரித்து டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒரு யூனிட்டையே 2ஆக பிரித்து 50% ஆஃப் யூனிட் டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு யூனிட்டுக்கு 100% கவர் பண்ணி ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டாக முதல் 3 யூனிட்டை சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 3 யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்த ஒரு 4 யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி 30% ஆஃப் சிலபஸை கவர் பண்ணி மாதிரி ஃபுல் டெஸ்ட் ரிவிஷனாக கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறம் 50% ஆஃப் சிலபஸ் முதல் 5 யூனிட்டு, அடுத்த 5 யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஓவரால் சிலபஸை பேஸ் பண்ணி மாடல் டெஸ்ட் வைக்கிறோம். இது இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ், யூஜிடிஆர்பி எக்ஸாம், நெட்டு, செட்டு, தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் டெஸ்ட் வைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஸ்கூல் புக்கு 6th to 12th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். இது இல்லாமல் இலக்கிய வரலாறுல தேவிரா, மூவா, தமிழ் அண்ணல், பாகியமேரி, மதுசூ விமலானந்தம் இந்த மாதிரி ஆத்தருடைய டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்.
பண்ணுறோம். இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவலில் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட்டு டாபிக் வைஸாக எப்படி கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்குன்றத இந்த ஸ்லிப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், இப்போ இந்த கிளிப்ஸ்ல நம்ம கொடுக்கறது என்னன்னா, டாபிக் வைஸா மொத்தம் 10 யூனிட்டுக்கும் நாம 118 டாபிக் பிரிச்சு 4430 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்து 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்டாக 2வது யூனிட், 3வது யூனிட், 4வது யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், 1வது யூனிட், 7வது யூனிட், 8வது யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், 5ஆம் யூனிட், 6வது யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட். இது ஒரு டைப் ஆஃப் சிலபஸ் டெஸ்ட், அதாவது 30% ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாருங்க 9வது யூனிட், 10வது யூனிட் ஒரு டெஸ்ட், இதெல்லாம் ஒரு மாடல்ல டெஸ்ட் கொடுப்போம். இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அடுத்தது 50% ஆஃப் சிலபஸ்ல முதல்ல 5 யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட், 6வதுல இருந்து 10வது யூனிட்டுக்கு சேர்ந்தது ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் வைஸ் ஆஃப் டெஸ்ட்டும் நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் இலக்கிய வரலாறு, 4 இலக்கிய வரலாறு புத்தகத்தில் இருந்தும் ஒவ்வொரு இலக்கிய வரலாறு இருந்தும் தனியாக 600 கொஸ்டின்ஸ், 2400 கொஸ்டின்ஸ் தனியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் தமிழ் புக்கு 6th to 12th வரைக்கும் ஒரு 900 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸ்டாண்டர்ட் வைஸா 6வது, 7, 8, 9, 10, 11, 12 சிறப்பு தமிழ் 11, 12 சொல்லி ஒரு 900 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இதுக்கு முன்னாடி நடைபெற்ற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, நெட் செட் எக்ஸாம்ல இருந்து ஒரு 1900 கேள்வி பதில் கொடுக்குறோம். இது இல்லாமல் சைக்காலஜியில் 8 யூனிட் 900 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் யூனிட் வைஸா உங்களுக்கு தனியாக கொடுக்குறோம். அது இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம். அடுத்தது ஜிகேல 8 யூனிட் 500 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகி கொடுக்குறோம். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் தனியாக ஸ்டாண்டர்ட் வைஸா தமிழ் எலிஜிபிலிட்டியில் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 500 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஓவராலாக ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 டெஸ்ட் கொடுத்து 450 கொஸ்டின்ஸ், அப்படி 15000 கேள்வி பதில்களை நீங்கள் இந்த தேர்வுக்குள்ளார 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 100% இந்த வருஷம் உங்களுக்கு தமிழ் டீச்சர் போஸ்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கேரண்டியாக கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோஸ் வந்து, அதாவது இந்த டெஸ்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் கொடுக்குறோம். செம்ம சூப்பராக இருக்கும். எல்லா மொபைல் ஆப்பில் அன்லிமிட்டட் டைம், எவ்வளோ டைம் வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். எல்லா கொஸ்டின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த யூஜி படிக்கிறீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும், நெட்டு படிக்கிறீங்களா யூஸ் ஆகும், செட்டு படிக்கிறீங்களா யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இதில் சப்போர்ட்டிவாக இருக்கும். இவ்வளோ ஒரு சூப்பரான டெஸ்ட் கொஸ்டின்ஸை மொபைல் ஆப்பில் எனி டைம் எழுதுகிற மாதிரி கொடுக்குறோம். சரிங்க சார், இந்த டெஸ்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா எழுதினா மட்டும் பாஸ் பண்ணிட முடியுமானா, எழுதுறதுக்கு முன்னாடி சில ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸாம் லாஸ்ட்டாக பிஜிடிஆர்பியில் 2022 எழுதி 2023 போஸ்டிங் போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், 2025 டெஸ்ட் எழுதி 2026 போஸ்டிங் போடுறாங்க. அப்போ இடைப்பட்ட காலம் பாருங்க, 3 இயர்ஸ் மினிமம் உள்ள போயிடுதா, மேக்சிமம் 3.5 வருஷம் வரைக்கும் ஆயிடுதுங்களா. அப்போ இவ்வளோ கேப் நாம் இந்த வருஷம் விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் விட்டா அடுத்தது இவ்வளோ வருஷம் தேவைப்படும். அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு 10th 12th எப்படி படிச்சுங்களோ அந்த மாதிரி செம்ம ஸ்ட்ரிக்டாக உட்காந்து உங்களுக்காக ஒரு ஷெடியூல் பிளான் போட்டு அந்த ஷெடியூலில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. ரைட்டா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி நம்ம டெலகிராமில் மார்க் அப்லோட் பண்ணுங்கள். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிங்க, நைட்டு 11 வரைக்கும் படிங்க. ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரம் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் டீச்சர். அப்போ தமிழ் டீச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அரைக்குறையாக படிச்சிடக்கூடாது. படித்தா வேலை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். அந்த ஒரு ஃபுல் வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்படி ஸ்டேட் டாப் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த வருஷம் உங்களை எங்களால் ஸ்டேட் டாப் வந்து மாணவராக மாற்ற முடியும். அதுக்கு செம்ம ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் எழுதி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதனுடைய சாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்சை இப்போ கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அது இல்லாமல் நாங்கள் ஒரு டெலகிராம் சேனலோட லிங்க் ஒன்று கொடுக்குறேன். இந்த டெலகிராம் சேனலில் தமிழ் சம்மந்தப்பட்ட தேர்வுகள், தமிழ் சம்மந்தப்பட்ட தினசரி மாடல் டெஸ்ட்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம் ஃப்ரீயாக. அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இதுக்கான டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள், இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு பிஜிடிஆர்பி தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப்லேருந்து அந்த லிங்க் பிடிஎஃப் ஃபைலை ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டாக? அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான கோர்ஸ் ஃபீஸு, லாஸ்ட் எக்ஸாம்ஸில் இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 சார்ஜ் பண்ணியிருந்தோம். அதாவது லாஸ்ட் பேட்சில். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். 5000 கோர்ஸ் ஃபீஸு. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸு இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு, இதுவே தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்கள் அட்ரஸோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் ஆக்சஸ் கொடுத்துரும். தேர்வு முடிகிற வரைக்கும் நீங்கள் மொபைலை வந்து
இந்த ஆப் மொபைல் மூலிமா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இது மட்டும் இல்லாமல் நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்காக ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையத்தில் பண்ணுறோம். இந்த வருஷம் கண்டிப்பாக எங்களுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக தமிழ் டீச்சர் ஆகிடுவீங்க. அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் கொடுக்கும். அப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுது. அதுக்கான எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.